எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3 26 சம் சொல்லித்தரேன். ஷோ தட் த செமி வெர்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் கிவன் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் மேக்ஸிமம் வால்யூம் இஸ் சைன் இன்வர்ஸ் 1/3. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் சர்ஃபேஸ் ஏரியானா சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனுக்கு இதான் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு πrl ப்ளஸ் πr². இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வால்யூம் தான் மேக்ஸிமம் சொன்னனால வால்யூம் தான் இப்போ ஃபங்க்ஷனாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவை யூஸ் பண்ணி இப்போ இந்த எல் எப்படி கால்குலேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ எஸ் ஈக்குவல் டு πrl ப்ளஸ் πr² அப்படின்னு இருக்குது. நம்ம πr² இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா எஸ் மைனஸ் πr² ஈக்குவல் டு πrl. ஸோ இந்த பைஆர் கீழே வந்துடும். எஸ் மைனஸ் πr² டிவைடட் பை πr ஈக்குவல் டு எல். ஸோ எல் வேல்யூ தெரியும். இப்போ நமக்கு ஹெச் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்மில் இருக்குது. இப்போது இதில் இப்போ ஏபிசி அப்படின்னா ஸோ இதில் வந்து இதுதான் ஹைட்டு, கோனோட ஹைட்டு, இது ஸ்லாண்ட் ஹைட்டு, இது பிசிங்கிறது ரேடியஸ் ஆர். ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோன்னா இப்போ எல் எப்படி கால்குலேட் பண்ணுறது? எல்லோட வேல்யூ வந்து h² ப்ளஸ் r². நமக்கு ஹெச் தான் வேணும். ஹெச் வேணும்னா ஸோ ரூட் ஆஃப் l² மைனஸ் r². ஸோ ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா, ரூட் ஆஃப் l² மைனஸ் r². இப்போ h²னா அந்த ரூட் ரிமூவ் ஆகிடும், l² மைனஸ் r². ஸோ இதில் வந்து இப்போ எல் இருக்கிற இடத்துல இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வால்யூமுக்கு போகலாம். வால்யூம் தான் ஃபங்க்ஷனுங்கிறனால ஸோ வால்யூம் v ஈக்குவல் டு 1/3 πr²h. ஓகே, h² யூஸ் பண்ண போகிறோன்றனால ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணோன்னா v² ஈக்குவல் டு 1/9 π² r⁴ h² எல்லாமே ஸ்கொயர் பண்ணுறப்போ h² கிடச்சிரும். ஸோ இந்த h²க்கு வந்து இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், l² மைனஸ் r². ஸோ ஈக்குவல் டு 1/9 π² r² l² மைனஸ் r². ஸோ நம்ம எல் வந்து சர்ஃபேஸ் ஏரியா யூஸ் பண்ணி இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இப்போது l² இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதை 1 எடுத்துக்கலாம், இதை 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ l² இருக்கிற இடத்துல இந்த டேர்மை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1/9 π² r². ஸோ இது வந்து எஸ் மைனஸ் πr² பை πr ஹோல் ஸ்கொயர் மைனஸ் r². ஸோ 1/9 π² r². இப்போ இது ஸ்கொயர் பண்ணுறப்போ இது π² r² ஆகிடும். இது வந்து என்ன ஆகும்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணும். எஸ் வந்து இங்கே ஏ இருக்க இடத்துல ஸோ a²னா s² ப்ளஸ் b²னா π² r⁴ மைனஸ் 2ab 2s πr². இங்கே வந்து இப்போ இது π² r² ஆகும். எல்சிஎம் எடுக்கிறப்போ இது வந்து மைனஸ் π² r⁴ ஆகும். π² r² வந்து இங்கே ஹோல் ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணுறப்போ π² r⁴ ஆகும். ஹோல் டிவைடட் பை π² r². ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது 2 லைக் டேர்ம்ன்றனால கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் π² r⁴ மைனஸ் π² r⁴ கேன்சல் ஆகிடும். இதில் π² கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் வந்து r⁴ இருக்குங்க. ஸோ இதில் r² கேன்சல் ஆகிடுச்சு. நீங்கள் r⁴ கேன்சல் ஆச்சுன்னா இங்கே வெறும் r² தான் இருக்கும். இப்போ திருப்பி நான் இங்கே எழுதுகிறேன். நான் v² ஈக்குவல் டு இன்னும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். 1/9 s² மைனஸ் 2s பை r² இருக்குது ஃபைனலாக. ஸோ எஸ் இதில் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். 1/9 எஸ் வெளியே எடுத்தாச்சு. இங்கே ஒரு r². இப்போ இங்கே வந்து எஸ் மைனஸ் எஸ் வெளியே எடுத்துட்டோம்னா 2π r² இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து r² உள்ள மல்டிப்ளை பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ SR² இந்த S அப்படியே இருக்கட்டும். SR² மைனஸ் 2π r⁴.
ஸோ வி ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த டேர்மை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வி ஸ்கொயர்னு இருக்கிறத நம்ம லெட் இசட் ஈக்குவல் டு வி ஸ்கொயர், வேறு ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ ஸோ இசட் ஈக்குவல் டு 1/9 எஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2π ஆர் பவர் 4. ஸோ இது வந்து எதுக்காக வி ஸ்கொயர் இசட்னு எடுக்கிறோன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்கொயர் டேர்மாக இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறனால அந்த மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ இதுலேயும் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட், இதெல்லாம் ஆர் ஃபங்க்ஷன்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் ஆர் டிஇசட் பை டிஆர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எஸ்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை டி ஸ்கொயர் இசட் பை டிஆர் ஸ்கொயர். இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் வால்யூம்னா இது நெகட்டிவில் வருதான்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணுறோம். டிஇசட் பை டிஆர் ஈக்குவல் டு 1/9 எஸ் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும், இந்த எஸ் அப்படியே இருக்கட்டும். ஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r மைனஸ் 2π கான்ஸ்டன்ட், ஆர் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4r³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ டிஇசட் பை டிஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எஸ் கால்குலேட் பண்ணோம். ஸோ 1/9 எஸ் 2SR மைனஸ் 4 2 சார் 8π r³ ஈக்குவல் டு 0. ஸோ இது 9 இங்கே போச்சுன்னா 0 ஆகிடும், எஸ்ஸும் 0 ஆகிடும். இப்போ 2SR ஈக்குவல் டு 8π r³. ஸோ இது கேன்சல் ஆனால் 4 வரும், ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். ஸோ எஸ் ஈக்குவல் டு 4π r² கிடச்சிருக்கு. இது எப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஇசட் பை டிஆர் நான் திருப்பியும் எழுதுகிறேன். அதில் வந்து இந்த எஸ் ஈக்குவல் டு 4π r² சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1/9 எஸ் இன்ட்டு 2r மைனஸ் 2π 4 2 சார் 8π r³ நான் திருப்பி எழுதிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ டி ஸ்கொயர் இசட் பை டிஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இது கான்ஸ்டன்ட்னால அப்படியே வச்சுக்கலாம். 2sம் கான்ஸ்டன்ட், ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 8π r³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3r². ஸோ 8 3 சார், இப்போ எஸ் இருக்கிற இடத்துலலாம் இந்த 4π r² சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ண போகிறோம். 4π r² மைனஸ் இன்ட்டு 2 இன்ட்டு 4π r² மைனஸ் இது 8 3 சார் 24π r². ஸோ 4 2 சார் 8. ஸோ 1 இங்கே வந்து 24 மைனஸ் 8 1/9 4π r² 8 minus 24 16. ஸோ மைனஸில் வருது, மைனஸ் 16π r². ஸோ நெகட்டிவில் வரனால இது மேக்ஸிமம் வால்யூம்னு நம்ம எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வால்யூம் காமிச்சாச்சு. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஆங்கிள் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆல்ரெடி நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன், அந்த திருப்பி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த ஆங்கிள் வந்து அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லுது. சைன் இன்வர்ஸ் 1/3ன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ஃபா எடுத்தோன்னா சைன் வந்து இது ஆப்போசிட், இது ஹைபாட்டினஸ். ஸோ r/l தான் சைன் ஆல்ஃபாவுக்கு வந்து r/l வரும். இப்போ அதை நான் இங்கே எழுதுகிறேன். சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ் r/l. எல் வந்து இங்கே நம்ம இந்த ஆல்ரெடி 2ல் எடுத்திருக்கோம். செகண்ட் ஈக்குவேஷனில் எஸ் மைனஸ் πr² பை πr. ஸோ அதை இந்த தனியாக நம்ம செப்பரேட்டாக எழுதலாம். எல் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் πr² பை πr. நம்ம இங்கே எஸ் வந்து 4π r²ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4π r² மைனஸ் πr² பை πr. ஃபோர் பை r² ப்ளஸ் மைனஸ் பைனா 3π r² வரும். 3π r² பை πr. ஸோ ஒரு பை கேன்சல் ஆகிடும், r கேன்சல் 3r தான் இருக்குது. இப்போ அதை வந்து இந்த சைன் ஆல்ஃபாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த எல் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம். சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு r/, எல்க்கு பதில் 3r நமக்கு கிடச்சிருக்கு. அது இங்கே இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா r கேன்சல் ஆகிடும், 1/3. நமக்கு ஆல்ஃபா தான் வேணும். சைன் இந்த பக்கம் வந்ததுன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3. அதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, சைன் இன்வர்ஸ் 1/3ன்னு. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.